स्मारकुष्ठछायार्च प्रमेदचोरोन्मादकुल्मादिरेः कामहान्तकपिशाचा च सर्वे போ, உன் தாத்தா கூப்பிடுறாரு. அவருக்கும் இங்க நடந்தது எதுவும் தெரியக்கூடாது. தெரிஞ்சது அடுத்த அடுக்கி நீ உயிரோட இருக்க மாட்ட. போ போ. ஏண்டா பாவம் அவ வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்கா, நீங்க போய் தோப்புக்குள்ள தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஏய், எனக்கு முன்னாடி இங்க எப்படி வந்த? ஏண்டா இன்னும் போத தெரியாம தான் பேசிக்கிட்டு இருக்கியா? முதல்ல அவட்ட மன்னிப்பு கேளு. எத்தனை இடம் தான் கேட்பாங்க மன்னிப்பு? எதுவும் வேண்டாங்க, என்னை விட்டுடுங்க, நான் போறேன். ஏம்மா அழுகாதம்மா, முதல்ல கண்ணத்தோட. தாத்தா அவதான் போறாங்கல்ல, விட்டு போட்டும். டேய் என்ன பேசுற நீ? இவ்வளோ ஈஸியா போக சொல்றதுக்கா அவளை கஷ்டப்பட்டு திட்டம் போட்டு தூக்கிட்டு வந்த? டேய் இங்க வர்றா, உனக்கும் அவளுக்கு கல்யாணம் நடக்கிறத பார்த்துட்டு தான்டா நான் சாவேன். இதுல எந்த மாற்றமும் இல்லை.
ஏம்மா நீ உள்ள போம்மா. போதாயி சொல்றேன்ல, போம்மா. தாத்தா வேணாம் தாத்தா, இவளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என்னை விடு. டேய் கதிரு, மனசை தளர விடாதடா. உறவுகளை காப்பாற்றணும்னா இப்படி சம்பவங்கள் நடந்தாண்டா ஆகும். நாம சமாளிச்சு தான் தாத்தா ஆகணும். தாத்தா உனக்கு அவளை பத்தி எல்லாம் தெரியும்டா. முதல்ல முரண்டு பிடிப்பா, அப்புறம் தானா உன் வழிக்கு வந்துருவாடா. கொஞ்சம் சும்மா இரு தாத்தா, உனக்கு ஒன்றும் புரியல. நீ போய் படுப்போ. இல்லடா நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் ஃப்ரீயா விடு தாத்தா, படு தாத்தா, போ தாத்தா. என்ன அடி அடிக்கிறான் இவ? பொண்ணா இல்ல பேயா? எனக்கு புரியலையே. பிரியா, என்னாச்சு விக்கி? அந்த நம்பரை வச்சு அவங்க யார் என்னன்னு விசாரிச்சிட்டேன். யாரு விக்கி? ஆரவல்லி கோட்டையில் இருக்கிற ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு சொந்தமான ஃபோன் நம்பர். யூ மீன் முதியோர் இல்லம்? எஸ். கமலம்மா, கமலாமா, கமலாமா கொஞ்சம் வாங்க. வரேன். சீக்கிரம் வாங்க கமலாமா. கமலாமா, ஆரவல்லி கோட்டையில முதியோர் இல்லம் ஏதாவது இருக்கா? அது தெரியலம்மா. நான் அந்த ஊர்ல பக்கத்து கிராமம். அப்போ அங்க யார் இருக்கா? அப்பா யார்கிட்ட அவ்வளவு நேரம் பேசினாருன்னு தெரியலையே. அந்த பெரியவர் கூட அங்க உள்ளவர் தான் போல இருக்கு. என்ன கமலாமா? அப்படிதாம்மா நினைக்கிறேன். எனக்கே அவரோட ஃபோன் நம்பரை அவர் தான் கொடுத்தாரு. ஐயா கிட்ட கொடுத்துருன்னு சொன்னாரு. ஆனா அதுக்குள்ள அந்த பெரியவரே போய் சேர்ந்துட்டாரு. பாவம். விக்கி, அந்த ஹோம்ல யாரோ இருக்காங்க, எங்களுக்கு வேண்டியவங்க. இல்லனா என்னை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க யாரும் அங்க இருக்காங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அது ஒரு ட்ரஸ்ட். நிறைய ஃபாரினர்ஸோட ஃபண்ட்ஸில் நடக்கிற இடம். ஓகே, நான் நேர்ல போய் பார்த்தாதான் விவரம் தெரியும்னு நினைக்கிறேன். ஐயோ வேணாம்மா. அது வந்துமா, இப்ப இருக்கிற நிலைமையில நீங்க போக வேணாம்னு சொல்றமா. இல்ல கமலாமா, உங்களுக்கு என்னோட சிச்சுவேஷன் தெரியாது. நான் போனாதான் விவரம் தெரியும். நீங்க அங்க போறது எனக்கு சரியா படல. கமலாமா, அனாவசியமா தடுக்காதீங்க. பிரியா, எல்லா விஷயத்திலயும் தலையிடாதீங்க. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். புரிஞ்சுதா? போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. போங்க. ச்சே.
ஹாய். என்ன மது உடனே வர சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தேன். எங்க இருந்தீங்க பரத்? என்னோட பிசினஸ் பார்ட்னர் வந்திருந்தாரு. அவரை பார்த்துட்டு இப்பதான் மது நான் வரேன். அப்போ புது பில்டிங் பக்கம் நீங்க போவே இல்ல. இல்ல நேரா இங்கதான் வரேன். ஏன்? போயிருந்தா உண்மை தெரிஞ்சிருக்கும். என்ன உண்மை புரியலையே. ஆமா, யாரும் இல்லாத ரூம்ல நீ என்ன பண்ற? வா. வெயிட் பரத். என்ன? மது, இவங்க எப்படிங்க? எங்க போயிருந்தாங்க? எப்படி வந்தாங்க? நிஜமாவே உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியல. ஏன் இப்படி பண்ணீங்க பரத்? மது என்ன சொல்ற? எனக்கு புரியல. நான் என்ன பண்ணேன்? Shut up! நடிக்காதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா எனக்கு தெரிஞ்சது மத்தவங்களுக்கு தெரியாது. எல்லாருக்கும் தெரியறதும் தெரியாம இருக்கிறதும் நீங்க எடுக்க போற முடிவுல தான் இருக்கு. என்ன முடிவு? திவ்யா இன்னைக்கு ஒரு பைத்தியம் மாதிரி மத்தவங்க கண்ணுக்கு தெரியறானா அதுக்கு காரணம் நீங்க. நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்கீங்க. உங்களை திவ்யா ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிருக்கா. உங்களை தான் உலகம் தன்னோட வாழ்க்கைன்னு பரிபூர்ணமா நம்பியிருக்கா. ஆனா நீங்க அப்படி இல்லாம பழகிருக்கீங்க. என்ன காரணத்தினாலும் அவளை விட்டுட்டீங்க. இவளை டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டீங்க. இவளுக்கும் ஈகோ உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறதுக்கு. அதனால தேவையில்லாத சில தொடர்புகள் இவளை வேற பாதையில திருப்பி இருக்கு. தான் உடம்ப பத்தி கவலைப்படாம ஆன்மாவோட திருப்திக்காக என்னென்னமோ வித்தையெல்லாம் கத்துக்கிட்டு மத்தவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி தனிமையாகிட்டான். நீங்க இவ்வளவு சுத்தமா மறந்துட்டு மதுமிதாவை என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. கல்யாணம் பண்ணவும் முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ திவ்யாவோட வாழ்க்கை இப்படியே 4 செவத்துக்குள்ள அடப்பட்டு சாக வேண்டியதானா? சொல்லுங்க பரத். அதுக்கு முன்னால இவளை எதுக்கு அடைச்சு வச்சீங்க? சொல்லுங்க பரத். நானா அடைச்சு வைக்கல. அவளா என்ன தேடி வந்தா. ஒரு நார்மல் கேர்ள் மாதிரி பேசினா, சண்டை போட்டா. இப்ப இருக்கிற மாதிரி கூட இல்ல, ரொம்ப நார்மலா இருந்தா. எனக்கு ஒரு பதில் தெரியாம என் ரூமை விட்டு போக மாட்டேன்னு பிரச்சனை பண்ணா. எனக்கும் உனக்கும் நிச்சயதார்த்தம் ஆன நிலைமையில
இவளை பத்தின உண்மை உனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் தான் அப்படி பண்ணிட்டேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஆனா நீயா அதை தெரிஞ்சுக்குவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. சாரி மது, ஐம் ரியலி சாரி. எனக்கு உங்க சாரி தேவையில்ல. திவ்யாவுக்கு ஒரு லைஃப் தேவை. மது, நீயும் நானும் என்னை பத்தி பேச்ச விடுங்க. இவ்ளோ நடந்த பிறகும் உங்களை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கிறீங்களா பரத்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை லவ் பண்ணல. நீங்க தான் வந்து பேசுனீங்க, எங்க அப்பா கூட சேர்ந்து முடிவு பண்ணீங்க, சரியா? மது ப்ளீஸ். ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றேன் பரத், நம்ம கதை எப்பவும் முடிஞ்சிருச்சு. இனிமேந்து அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். பட் திவ்யாவை சும்மா விட்டுற முடியாது. அவளுக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். சொல்லுங்க பரத். பதில்னா எப்படி? அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்லை பரத். ஏற்கனவே லவ் பண்ண பொண்ணு தானே, என்ன சின்னதா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மறந்துருங்க, ஏத்துக்கோங்க. மது இல்ல வேணான்னு சொன்னீங்க, அடுத்த நிமிஷம் போலீஸ் வரும். உங்க பேரு, உங்க பிஸ்னஸ், உங்க செல்வாக்கு, இத்தனை வருஷமா சேர்த்து வச்சு எல்லாமே காலி ஆயிடும். நான் இப்படி பேசுவேன்னு நீங்க எதிர்பார்க்கல. பட் எனக்கு வேற வழி இல்லை. இப்போ உங்களுக்கும் வேற வழி இல்லை. ஓகே. மற்றவங்களுக்கு பயந்து என்னை ஏத்துக்க வேண்டாம் பரத். மற்றவங்களுக்கு பயந்து என்னை ஏத்துக்க வேண்டாம் பரத். நீங்க என்ன ஒதுக்குனீங்க, நான் உங்க எல்லார்கிட்ட இருந்து ஒதுங்கினேன். மறுபடியும் இதே ரூம்குள்ள தனியா வாழறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. லீவ் இட். மதுமிதா, இவரை கட்டாயப்படுத்தாதீங்க. போலீஸ்கிட்டையும் போகாதீங்க. அவருக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்ந்துட்டு போட்டும். என்ன மதுமிதா? எனிதிங் பரத்? சார், 2 விஷயம். ஒன்று நான் சொல்றேன், திவ்யா மறுபடியும் வந்தாச்சு. இதே காம்பவுண்ட்குள்ள தான் இருக்கா, இப்போ வந்துட்டா.
எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் ரூம்ல தான் இருக்கா சார். தேங்க் காட். அது என்ன இன்னொரு விஷயம்? அத பரத் சொல்வார் சார். சார், நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இருக்கேன் சார். பரத், இதுல ஆச்சரியம் எதுவும் இல்ல சார். திவ்யாவும் இவரும் பல வருஷமா பழகிருக்காங்க. நீங்க ஃபீல் பண்ணீங்களே, யாரையோ மனசுல நினைச்சு அது நடக்காம போனதுனால தான் திவ்யா இந்த மாதிரி ஆயிட்டான்னு. அந்த யாரோ இவர் தான். எஸ் சார். இடையில நடந்தது எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்ட் தான். ஏன்னா எல்லாமே என்ன மீறி நடந்துருச்சு. இப்ப என்ன திடீர்னு நீங்களும் மதுமிதாவும்? ஆமா, நாங்க ஒரு முடிவுல இருந்தோம். ஆனா இப்போ இல்ல. இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இதுல திவ்யாவுக்கும் சம்மதம், சந்தோஷம். எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம். எப்பவும் அடிக்கடி காணாம போய் திரும்ப கிடைக்கிற என் பொண்ணு இந்த தடவை பழைய திவ்யாவா திரும்ப கிடைச்சிருக்கா. தேங்க்ஸ். என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கான்? ஐயா கதிரு, ஐயா சாப்பாடு எடுத்து வச்சிருக்கியா? வந்து சாப்பிடியா? எனக்கு பசி இல்லை. என்ன பசி இல்லையா? ஏய், என்னப்பா சொல்ற? ஏயா, நீ பிறந்ததுலேருந்து பசி இல்லைன்னு ஒரு நாளும் சொன்னது இல்லையா? என்ன நீயும் அந்த பொண்ணு மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட? வா எந்திரி, வாயா வந்து சாப்பிடு. அதான் வேணாம் சொல்றேன்ல. சரிடா, நீ வேணா பசிக்கும் போது வந்து சாப்பிடு. பாவண்டா, அந்த பிள்ளைய வந்து ஒரு வாய் சாப்பிட சொல்றா. விட பச்சை அவ்வளவு திங்க போறான். சும்மா ரொம்ப அக்கறையா இருந்தா போ, மட்டன் லெக் பீஸ் வாங்கி ஊட்டி விடு, என்ன ஆள விடு. டேய், அதுக்கு இல்லப்பா, அந்த பொண்ணு வந்த நாள்லேருந்து சாப்பிடாமையே இருக்கா. வெறும் தண்ணியை குடிச்சே பசியை போக்கிட்டு இருக்கா. உடம்புல தெம்பு இல்லாமல் போய் ஒன்று கிடக்க ஒன்று ஆயிருமோன்னு பயமா இருக்கியா. அதுக்கு தான் சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது தாத்தா. இன்னும் அடி அடிக்கிறான். உடம்புல தெம்பா தான் இருக்கு. தெம்பா இருக்காளா? என்னடா சொல்ற? இதெல்லாம் சொன்ன உனக்கு புரியாது. நான் இப்போ சில முடிவுகள் எடுக்க போறேன். நீ கொஞ்சம் அமைதியா இருக்கணும், தெரியுதா? டேய் கதிரு, என்னமோ பண்ணு, ஆனா உன் கல்யாணம் நடக்கணும்டா. எனக்கு அது போதுமியா? விஷயம் புரியும். என்னாச்சு உனக்கு? பேய் அடிச்ச மாதிரியே அலையிறியா? ஆஹா, இன்னைக்கு கருப்பசாமி கோயில் கூட்டு போய் மந்திரிச்சு தாயத்தை கட்டிட வேண்டியதான்.